கேட்கிறாரு. தேவியும் சிவனை வணங்கி இந்த உலகில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்த தாங்கள் தங்களின் பாதியை தர வேண்டும்னு கேட்கிறாங்க. சிவபெருமானும் தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவரது இடது பாகத்தை தேவிக்கு அளித்து அர்த்த நாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். அன்று முதல் தேவர்கள் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க புண்ணியவதி பாக்கியவதின்னு 2 சகோதரிகள் வராங்க. அவர்கள் இருவரும் அரசகுமாரிகள். ஆனா அவங்க தந்தை போரில் தோற்ற காரணத்தால நாடிலிருந்து வாழ்ந்து வராங்க. ஒரு நாள் இருவரும் காவேரி கரையோரம் போகும்போது தேவகன்னிகைகள் கேதார கௌரி விரதத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போ அது என்ன விரதம்னு கேட்டு இவங்களும் அதே விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட பலனா இவங்க 2 பேருக்கும் புண்ணிய பலன்கள் ஏற்பட்டது. இவங்க தந்தை இழந்த நாடு மீண்டும்